லட்சுமணரை மதிக்கணும்னு சொல்லி இவங்க எம்பிக்களுக்கு அறிவுறுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு மாணிக் தாகூர். அதே கருத்தை தான் செல்வப்பிரதியும் வலியுறுத்துறாரு. லட்சுமண ரேகையை தாண்டுற வழக்கம் எங்களுக்கு எப்பயுமே கிடையாது. லட்சுமண ரேகைங்கிறது லட்சுமணன் கோடு கிழிச்சு சீதையிட்ட இந்த கோட்டை தாண்டி வெளியே வராத நீ உள்ளே இருன்னு சொல்லி வற்புறுத்தி அனுப்புனதுனால சீதா அபயம் லட்சுமணா அபயம்னு சத்தம் கேட்குது, உங்கள் அண்ணன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு, நீங்கள் போகும்போது போக மாட்டேன்னா அப்போ நான் அண்ணன் சாகட்டும்னு தான் இது வரைக்கும் இருந்தீங்களான்னு ஒரு கொடிய வார்த்தைகளை சொன்னதுனால கோடு கிழிச்சு இதுக்கிட்டு வராதுன்னு சொல்லிட்டு போனான். ராவணன் என்னன்னா அந்த கோட்டுக்குள்ளே போகலை, அந்த கோட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பூமியவே அப்படியே பேர் எடுத்துட்டு போகிறான்னு கம்பன் எழுதியிருக்கிறான். இதுதான் லட்சுமண ரேகாவுடைய வரலாறு. நாங்களும் எங்கள் எல்லை தாண்டி போகிறதில்லை. எந்த கருத்துக்களை சொல்லணுமோ கூட்டணி தர்மம் தலைப்பதற்கும் கூட்டணி தலைமையை மதித்து செயல்படுவதற்கும் இலக்கணமாக செயல்படுகிற கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் நாங்கள் அந்த மாதிரி விதத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியையும் விமர்சிக்கிற வகையிலோ புண்படுத்துகிற வகையிலோ நாங்கள் எந்த கருத்து சொல்லலாம். அதாவது காங்கிரஸ் இயக்கத்தின் நிர்வாகி சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் குறித்தும் திமுக அரசு குறித்தும் அவர் வைத்த அந்த விமர்சனம் பற்றி ஒரு பத்திரிகையாளர், ஒரு நாளிதழ் ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் கேள்வி கேட்ட பொழுது அவர் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கருத்துக்கள் எந்த தரவுகள் இல்லாமல் உண்மைக்கு புறம்பானவை, கண்டிக்கத்தக்கது என்று கூறியதுடன் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த கருத்துக்களை காங்கிரஸ் இயக்கத்தின் மாநில தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் சசிகாந்த் செந்தில் போன்றவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த கருத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் என்று கூறிவிட்டு தொடர்ந்து கூட்டணிக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் இயக்கத்துக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் இதுபோன்ற கருத்துக்களை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். இதற்கு காங்கிரஸ் இயக்க தலைமை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கூறினேன். அரசியலை கடந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் எதிர்காலம் சகோதரர் ராகுல் காந்தி மீது அளவற்ற மதிப்பை வைத்துள்ளேன். ஒரு அரசியலை கடந்து எனக்கும் அவருக்கும் ஒரு நட்புணர்வு உண்டு. மதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் எந்தவித இதுவும் கிடையாது. நான் சொன்னது காங்கிரஸ் குறித்தல்ல, அது குறிப்பிட்ட அந்த நபர் பிரவீன் சக்கரவர்த்தியை பற்றியதான். அது நம்முடைய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூரிடமும் அலைபேசியில் பேசி நான் என்னுடைய விளக்கத்தை அளித்துள்ளேன். அந்த நாளிதழை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன கருத்தில் கொஞ்சம் ஒன்று திருச்சி எழுதிட்டாங்க. திருச்சியில் சொல்கிற மாதிரி திருச்சி எழுதிட்டாங்க. அதனால் ஒரு தவறான ஒரு புரிதல் வந்தது. அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கிறேன். தாக்குதல் நடந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த காவலரை கத்தியால இளைஞர்கள் விரட்டுவதும் நடந்திருக்கு. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த சம்பவம் மிகவும் கவலை தருவது, தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானத்தை தருவது. இங்கே வடபுலத்திலிருந்து வந்த லட்சம் தொழிலாளர்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடு என்ற சொல்லுக்கேற்ப அவர்கள் பாதுகாப்பாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். இப்படி 1-2 சம்பவங்களிலே கொடிய நோக்கோடு குற்றவாளிகள் அவர்கள் தங்களை மனித சுபாவத்திலிருந்து மாற்றி மிருக குணம் கொண்டவர்களாக இந்த கொடிய காரியங்களிலே ஒரு பெண் சீரழிக்கப்பட்டு ஒரு கொடும் சம்பவம் அதே கோவைக்கு பக்கத்தில் நடந்ததை போலத்தான் இப்பொழுது இந்த வடமாநில ஒரிசாவைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு கடுமையான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. இன்னும் கடுமையாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகின்ற வகையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு இந்த அரசு தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் மதுதான். மது ஒழிப்பு நடைபெறணும் நீங்க போனீங்க. மதுல இருந்து மாறி இப்ப சமத்துவத்துக்கு வந்துட்டீங்க.
இல்லை அது மாறல, நான் ஒன்றும் மாறல. நான் எங்கே எப்படி மாறுறேன்? இப்போ ட்ரக்ஸ் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து நிறைய வருது, கடல் வழியாக வருது, வேறு ஸ்டேட்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் மாணவிகள்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க. ஸ்டாம்ப் சைஸில் ஒரு தபால் தலை அளவிலே அது கூட போதைப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. கொக்கைன், அபைன், அது மாதிரி எல்எஸ்டி, ப்ரௌன் சுகர், இதெல்லாம் வந்து இளைய சமுதாயத்தை குறிப்பாக மாணவிகளிடம் கூட இது போய் சேர்கிற அளவுக்கு ஒரு பெரும் ஆபத்து இருக்கிறதுனால நான் அதனால தான் கோரிக்கையாக அரசு இன்னும் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து அதை வைத்திருந்தால் இவ்வளவு காலம் தண்டனை, பயன்படுத்தினால் இவ்வளவு காலம் தண்டனை என்பதை சட்டம் போடுவதோடு அதை நிறைவேற்றவும் செய்து இந்த கொடிய ஆபத்திலிருந்து, இந்த ட்ரக்ஸ் அபியூஸ்ங்கிற ஆபத்திலிருந்தும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கும் இந்த அரசு என்று நான் நம்புகிறேன். வந்து ஒரு உண்மையான நோக்கம் வந்து போதைப் பொருளுக்கு எதிரானது தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு ஓப்பனாகவே அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நாங்கள் வரக்கூடிய வரவெல்லாம் பார்க்கணும் சமத்துவ நடைபெறும்னு போட்டு தலைப்பு முதல்லயே அப்படிதான் போட்டிருக்கேன். இப்போ இல்லை, நான் அறிவிக்கும் போதே சமத்துவ நடைபெறும் சொல்லித்தான் அறிவிச்சேன். என்னுடைய முதல்ல அறிவிக்கும் போதே பயணத்துக்கு சமத்துவ நடைபெறும் சொல்லி தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் அறிவித்தேன். அது இது சாதி மத மோதல்கள் இருக்கக்கூடாது என்பது, சமய நல்லிணக்கம் தலைக்க வேண்டும் என்பதுக்காக தான் தலைப்பு அப்படி வச்சேன், சமத்துவ நடைபெறும். தாராளமாக எடுத்துக்கலாம். நிச்சயமா தேர்தல் பிரச்சாரத்தை இதில் முன்வைப்பேன். ஒரு நாளைக்கு 15, 17, ஒரு 600 பேர்.